எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஈஸ்வரி ஜெகதீசன் சேனல். ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சத்தான ஒரு சாப்பாடு தாங்க செஞ்சேன். அது என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உளுந்தஞ்சோறு, சிக்கன் குழம்பு, முட்டை, லெக் பீஸ், இவ்வளோ தான் எங்களோட ஞாயிற்றுக்கிழமை மதிய சாப்பாடு. உளுந்த சாப்பாடு நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. உளுந்தஞ்சோறு செய்கிறதுக்கு கருப்பு முழு உளுந்து 200 கிராம் எடுத்துருக்கேங்க. இதை அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கடாய் சூடானோடனே உளுந்தை சேர்த்து நல்லா மணம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ நம்மளோட உளுந்து வறுபட்டுருச்சு. இது ஆறுனதுக்கப்புறமா நான் இது கூடவே 400 கிராம் அரிசியும் சேர்த்து நல்லா கழுவிட்டு குக்கரில் மாற்றிட்டேங்க. குக்கரில் மாற்றினதுக்கப்புறமா அது கூட சேர்த்த வேண்டிய பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. ஜீரகம் 3/4 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், பூண்டு 10 பல், அரை மூடி தேங்காய். இப்போ இதெல்லாம் நம்ம அரிசி கூட சேர்த்துக்கலாம். நான் அரிசியும் பருப்பும் கிராம் கணக்கில் சேர்த்துருக்கேன். நீங்கள் சமைக்கும்போது அரிசி 1 டம்ளர்னா உளுந்து அரை டம்ளர் எடுத்துக்கோங்க. இதுக்கு 3லேருந்து 3.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா அரிசி குழையாமல் உதிரியாக வரும். 3.5 சேர்த்துக்கும் போது நல்லா குழஞ்சி வரும். நமக்கு எப்படி விருப்பமோ அது போல் செஞ்சுக்கலாம். இப்போது எல்லாமே நம்ம சேர்த்தாச்சுங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். 3 விசில் விட போகிறேங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறமா விசில் சுத்தமாக ரிலீஃப் ஆனதுக்கப்புறம் தாங்க நம்ம ஓப்பன் பண்ணணும். அவ்வளோதாங்க, நம்ம உளுந்தஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் வாங்க சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.